ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் சளி தொல்லையால் அவதிப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி, ஒரு மசாலா பால் தான் தயார் பண்ண போகிறோம். ரொம்பவே எஃபெக்டிவானது. நெஞ்சு சளி, மார்பு சளி, நுரையீரல் சளி, ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற சளி, அழுகி போன சளி, கட்டி போன சளி, இது மாதிரி எந்த சளியாக இருந்தாலும் இந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முதல் வாட்டி நீங்கள் குடிக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல ஒரு ரிலீஃபும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இரும்பல், மூக்கடைப்பு, தொண்டைக்கட்டு இப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா வித சளி இரும்பல் பிரச்சனைக்கும் இந்த பால் ரொம்பவே எஃபெக்டிவானது. இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே இயற்கையான கிடைக்கிற பொருள் தான். அதனால் இது குடிக்கிறதுனால யாருக்கும் எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 கிளாஸ் அளவுக்கு பசும்பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் தான் சேர்க்கணும், இதுக்கு பேக்கெட் பால் தவிர்த்துடுங்க. பால் நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும். எப்பயுமே மஞ்சத்தூள் பால்லையோ கஷாயத்துலையோ நீங்கள் சேர்க்கும்போது இந்த மாதிரி சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிறது தான் அதனுடைய முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். மஞ்சத்தூளில் குக்குமின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளுடைய உடம்புக்கும் சரி ஒரு ஆன்டி பாக்டீரியலாக வேலை செய்யும். நம்ம உடம்பில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்களெல்லாம் அது நீக்கி கொடுக்கும். அடுத்ததாக நல்லா துருவின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை அரைச்சி பேஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சாரோடு இருக்கணும். அது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயும் நல்ல சளி இரும்பலை போக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். நான் போன வீடியோவில் தான் ஏலக்காயோட பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் ஐ பட்டனில் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே 2 பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டையும் சரி, இந்த ஏலக்காயும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சளி இரும்பல் போக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ இதில் கட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதை சேர்க்கணும், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றின பால் 2 கிளாஸ் பால் 1 கிளாஸ் பால் ஆக வரைக்கும் நீங்கள் நல்லா காய்ச்சி எடுக்கணும். இப்போது ஒரு மிதமான சூடு இருக்கும்போது நீங்கள் ஒரு கிளாஸில் இதை வடிகட்டி சேர்த்து மிதமான சூட்டில் நீங்கள் குடிக்கணும். இதுக்கு சுவைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனக்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரண வெள்ளை சர்க்கரையை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில், அதாவது வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனக்கற்கண்டு இந்த மாதிரி இல்லாத சமயத்தில் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி சேர்த்து குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட். இது குடிக்கிறதுனால நம்மளுடைய நுரையீரலில் இருக்கிற சளி, தேங்கி இருக்கிற சளி, நாள்பட்ட சளி இது எல்லாத்தையுமே கரைச்சி வெறும் மலத்தின் மூலமாக வெளியேற்றிடும். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த மசாலா பாலை குடிக்கலாம். இதை குடிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அதே போல் சளி அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் தினமும் சளி குறையிற வரைக்கும் தினமும் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். சளி குறைஞ்ச பட்சத்தில் வாரத்தில் 2 நாள் அதை மாதிரி குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமிடி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு கோல்ட் அண்ட் காஃப் இருந்தால் வீட்டில் இந்த மசாலா பாலை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.